அதிமுகவோடு கூட்டணி போக போறதில்ல அப்படிங்கிறத தாவேகா ஒரு அறிக்கை மூலமா தெளிவுபடுத்தியிருக்காங்க. விஜய் மேலையும் தாவேகா மேலையும் எவ்வளவோ கேள்விகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. ஆனா அது எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்றது கிடையாது. பல விஷயங்கள கடந்து போயிடுறாங்க. ஒரு சிலதுக்கு செய்தி தொடர்பாளர்கள் மூலமா பதில் வருது. ஆனா இந்த கூட்டணி விஷயத்துக்கு மட்டும் இவ்வளோ பெரிய அறிக்கை விரிவா ஒரு அறிக்கையா குடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான விஷயமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றது தான். ஏன் இத அவங்க கடந்து போகாம இப்படி ஒரு அறிக்கையை குடுக்குறாங்க? இந்த அறிக்கையின் மூலமா மறைமுகமா என்ன சொல்ல வராங்க? நேரடியா கூட்டணி இல்லன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஒண்ணும் அத புதுசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா மறைமுக செய்தியா இதுல என்ன இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்க? இப்ப விஜய் வந்து அவருடைய மாநாட்டிலே ரொம்ப தெளிவுபடுத்திட்டாரு. நான் வந்து பிரைமரி ஃபோர்ஸா தான் வரப்போறேன். கூட்டணின்னு ஒண்ணு இருந்தது அப்படின்னா, அது என்னுடைய தலைமையில தான் கூட்டணி. கூட்டணியில பங்கு பெறுபவர்களுக்கு வந்து அதிகார பகிர்வு அப்படின்றது வழங்கப்படும் அப்படின்றது வந்து அவருடைய மாநாட்டு பேச்சுல வந்து இருந்தது. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிகிட்ட செய்தியாளர் சந்திப்பின் போது கேட்டபோது, அதிமுக ஏன் விமர்சிக்கலன்னு கேட்கும்போது, நல்லாட்சி அதிமுக குடுத்தது. அதனால விமர்சிக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதிமுக, தாவேகா கூட்டணி அப்படின்றது ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற ஒரு ஐயம் வந்து எல்லா மத்தியிலயுமே இருந்தது. அது ஒரு பேசுபொருளாகவே இருந்தது. ஏன்னா, அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, விஜய எந்த வகையிலயும் அதிமுக எதிர்க்கவே இல்ல. அப்ப நெறைய பத்திரிகையாளர்கள் கூட வந்து அந்த மாரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. 60 இடங்கள் வந்து தாவேக்காக்கு குடுக்குறதுக்கு அதிமுக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குன்னாங்க. அப்புறம் ஒரு நாளிதழ் வந்து 80 இடங்கள் பெறுவதற்கு தாவேக்கா முயற்சின்னு பேசுனாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஒரு பிரைமரி ஃபோர்ஸா ஒரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நம்ம வந்து வர்றோம். நம்மளும் ஒரு திராவிட கட்சி தான். இருந்தாலும் இந்த 2 கட்சிகளும் இதுக்கு முன்னாடி பெரியாரும், அண்ணாவும் பேசிய தத்துவங்கள வந்து இன்ன வரையும் கடைபிடிக்கல. அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னிறுத்தி, இப்ப விஜய் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா வரும்போது, அவர் வந்து நம்ம தலைமையில தான் அந்த கூட்டணி அப்படின்றது அமையணும் அப்படின்றது அவருடைய எண்ணமா இருந்திருக்கலாம். விஜய பொறுத்தவரையில அவருடைய ஸ்டாண்ட்ல ரொம்ப கிளாரிட்டியோட தான் இருந்திருக்காரு அப்படின்னு தோணுது. இல்லைன்னா அவர் எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்? நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே இந்த கிளாரிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே கூட நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம். அப்போ கூட சொன்னோம், விஜய் ஏன் வந்து அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்காகவா தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சியை உருவாக்குனாரு? அவரு தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்குனதுக்கு காரணம் வந்து, அவர் தலைமையில ஒரு நல்லாட்சி அமையணும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கம். அது 2026ல நடக்குமா? நடக்காதா? அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் லாங் ரன் 2031 வரை அவரால வந்து ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் ப்ளே பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அவருக்கு இருக்கு. ஏன்னா, அவர்ட்ட வந்து ஏஜ் அப்படின்றது அவர் கையில இருக்கு. 2வது வந்து யங்ஸ்டர்ஸை பொறுத்தவரையில அவருடைய கரிஷ்மாவை விரும்புறாங்க. எப்படி திரையில பார்த்து மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ, அதே மாதிரியான ஆதரவு வந்து அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணாரு அப்படின்னா, அரசியல்லையும் குடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படின்றப்ப நிச்சயமா வந்து அவரு அதிமுகவோட போக மாட்டாரு. இல்ல வேற எந்த கட்சியோடையும் போக மாட்டாரு. மேபி அவங்கெல்லாம் வந்து இவருடைய கூட்டணியை ஏற்று வந்தாங்க. இவருடைய தலைமையில கூட்டணிக்கு வந்தாங்கன்னா ஏற்றுப்பாங்களே தவிர, மற்றபடி வந்து அவர்களுடைய தலைமையில வந்து ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா போகவே மாட்டாரு. ஏன்னா, அப்படி போனாரு அப்படின்னா, இவர் ஏன் கட்சி ஆரம்பிக்கணும்? பேசாம அந்த கட்சியிலே ஜாயின் பண்ணிடலாமே அப்படின்றது தானே எல்லாருடைய கேள்வியா இருக்கும். மறைமுகமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கலாம். இது நேரடி செய்தி அப்படின்றது அவரு கூட்டணி இல்லன்னு சொல்லிட்டாரு. அதுக்கான காரணங்கள நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதுல மறைமுகமா வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா? ஏன்னா இத ஒரு வரி ட்வீட்டா போட்டு போயிருக்கலாம். இல்ல கடந்து போயிருக்கலாம். ஒரு செய்தி தொடர்பாளர் வச்சு கிளாரிஃபை பண்ணியிருக்கலாம். ஆனா இவ்வளவு பெரிய விளக்கம் குடுக்குறது, அதுல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்க்கும்போது, பல விஷயங்கள அவரு கிளியர் பண்றாரோ அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் வருது. இப்ப இந்த விளக்கம் கொடுப்பதற்கு முன்பாகவே வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய செய்தி தொடர்பாளர்கள் ஒவ்வொரு டிஸ்கஷன்லையுமே வந்து அதை மென்ஷன் பண்றாங்க. விஜய் வந்து பிரைமரி ஃபோர்ஸா தான் வந்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸா தான் இருக்க போகுது. அதைத்தான் வந்து மாநாட்டு மேடையிலே வந்து தலைவர் அவர்கள் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்கஷன்லையும் அவங்க மென்ஷன் பண்றாங்க. பட் ஆனா வந்து அவர் நேரடியாக அதிமுகவை எதிர்க்காத காரணத்தினால் இப்ப 2 இது சொல்றாருல. ஒன்று வந்து கொள்கை எதிரி பாஜக, இன்னொன்று அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லும்போது, அதிமுக ஏன் அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை? அதிமுகவுடைய தலைவர்கள் ஊழல் செய்து சிறைக்கெல்லாம் சென்றிருக்காங்களே, அவங்களையெல்லாம் ஏன் மேற்கோடிட்டு காட்டலை? அப்படின்ற நிறைய கேள்விகள் வந்து அரசியல் வட்டாரத்தில் விமர்சிக்கப்பட்டது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி இல்லையே. அப்போ வந்து அதிமுகவோட விஜய் கூட்டணி போவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு வியூகமோ இல்லை வந்து ஒரு சொல்லாடலோ சொல்வதற்கான ஸ்கோப் அப்படின்றத இதுக்கு முன்னாடி விஜய் கொடுத்திருந்தாரு. இப்போ வந்து அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் அப்படின்றது பார்க்க வேண்டியது இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல அதிமுக நிச்சயமா வந்து விஜயனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் எதிர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து திமுக மட்டுமே தான் சட்டிலா அதை எதிர்த்துட்டு இருந்தாங்க.
இப்போ அதிமுக வந்து நிச்சயமாக விஜயினுடைய அரசியல் நடவடிக்கைகள் ஏதாவது வகையில் விமர்சனம் பண்ணாரு அப்படின்னா இவங்களும் வந்து கடுமையான விமர்சனம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பார்வையில் நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜய் வந்து இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை கிளியர் பண்றாருன்னு நினைக்கிறேன். பொதுவாக இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னா திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்லி வருவாங்க. அப்படி வந்த எல்லாருமே வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அதுதான் அவரும் சொல்லியிருப்பாரு, நான் வந்து மாற்று சக்தி அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல, நான் பிரைமரி ஃபோர்ஸாக வரப்போறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. இன்னொன்று, திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கு. அவங்களுக்கும் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு, மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கான ஆதரவு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்ப அவர் எந்த இடத்துல தன்னை பொசிஷன் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாருன்னா, நான் ஒரு பிரைமரி ஃபோர்ஸா இருக்க போறேன், நான் எந்த காரணத்தை கொண்டும் இன்னொருத்தர முதலமைச்சர் ஆக்க வரல, நான் என்னுடைய தலைமையில ஒரு ஆட்சியை கொண்டு வந்து நான் நினைக்கக்கூடிய விஷயங்களை சொல்றேன், இதை ஆதரிக்கிற யார் வேணாலும் என்னுடைய தலைமையை ஏத்து வரலாம் அப்படின்றதான் மாநாட்டில் பேசியிருந்தாரு. ஆனா அதை டைல்யூட் பண்றதுக்காக தான் சில பேர் வந்து இல்ல இவர் வந்து அதிமுகவோட போவார்னு சொல்லும்போது ஒண்ணு அதுக்கான பதில நேரடியாவே சொல்லிட்டாரு. அதற்கு அடுத்தபடியா பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி 26லயே விஜய் கட்சி ஆட்சிக்கு வந்துருமா, இல்ல அவர் பெரிய அளவுக்கு ஒரு ஃபோர்ஸா உருவாயிருவாரா அப்படின்றதெல்லாம் பெரிய கேள்விதான். ஆனா இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் அதுக்கு அடுத்து வரப்போற 2031 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் பயணிக்கணும். பயணிச்சாதான் இந்த கட்சி வந்து இன்னும் பெரிய சக்தியா வளருன்றது கண்டிப்பா அவர் உணர்ந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க, அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் எல்லாமே. அப்ப அவர் இமீடியட்டா அவர் எய்ம் பண்றதே வந்து 2வது இடத்துக்கு தான், அதிமுக இடத்துக்கு தான் அவர் எய்ம் பண்றாரு. அதே நேரத்துல அதிமுகவை அட்டாக் பண்ண மாட்டார். ஏன்னா அதிமுகவை அட்டாக் பண்ணாருன்னா விஜயை வந்து அவங்க எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அவருக்கு என்ன வேணும் அப்படின்னா, அதிமுக தொண்டர்கள் தன்னை வந்து ஒரு தலைவனா தான் பார்க்கணும், அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அமைப்பு தேவை, ஒரு தலைமை தேவை. அது எடப்பாடி பழனிசாமி இல்ல அதிமுக இல்ல, எனக்கு அந்த இயக்கம் வேணாம், இது ஆக்டிவா இல்லைன்னு நினைக்கிறவங்கள தன் பக்கம் கொண்டு வரணும்ன்றது தான் அவர் முயற்சி. அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திமுகவை மட்டும்தான் எதிர்க்கணும். திமுக எதிர்த்தா மட்டும்தான் அதிமுக தொண்டர்களையும் தன் பக்கம் கொண்டு வர முடியும்ன்றதுனால நான் வந்திருக்கிறது அதிமுகவோட கூட்டணி சேர்றதுக்கு இல்லை. அதே நேரத்துல இமீடியட்டா நான் பண்ண போறது அப்படின்றது குறைந்தபட்சம் 2வது இடத்துக்காவது வரணும். எல்லாரும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லுவாங்க, ஆனா ஒரு பிரின்சிபல் அப்போசிஷன் பார்ட்டியா வர்றதே முதல் கட்ட வெற்றி தான். அந்த வெற்றியை முதல்ல நான் அடையணும், அடைஞ்சிட்டு அதுக்கடுத்து படிப்படியா ஆளுங்கட்சியா போவேன்றதுதான் யதார்த்தம். மேடைக்கு பேசாம யதார்த்தமா பேசணும்னா அப்படிதான் பேசணும். விஜயதான் இன்னைக்கு கன்வே பண்ணிருக்காரு. விஜயை பொறுத்தவரையில வந்து திமுக மட்டும்தான் எதிர்ப்பாரு, அதிமுகவை கடந்து போவாரு அப்படின்னு அவருடைய அரசியல் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வந்து அது எடுபடாம போவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு. அரசியல் களத்தை பொறுத்தவரையில ஜஸ்ட் லைக் தட் வந்து நீங்க அதிமுகவை அப்படி விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு, அதுக்குன்னு ஒரு பெரிய வலிமை இருக்கு, கட்சிக்குன்ற வலிமைன்றது இருக்கு. மேபி வந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் வேணா விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த கட்சியை ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அப்படியெல்லாம் நீங்கள் கடந்து போகவே முடியாது. அந்த பிரைமரி ஆப்போசிஷனாக நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் நிறைய மெனக்கடல்கள் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ 2026 பொறுத்தவரையில் அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக அமர்வதற்கு கூட அவர் கடுமையான ஒரு உழைப்பை போட வேண்டியது இருக்குது. அந்த உழைப்பு அப்படின்றது விஜய்ன்ற ஒரு நபருக்காக எல்லாமே நடந்துரும் அப்படின்னு நான் நினைக்கல. விஜய் வந்து களத்துக்கு போய் ஒவ்வொரு இடத்துலையும் சரியான தகுதியான நபர்களை வந்து கேண்டிடேட்ஸாக போடுறதுலேருந்து, அதற்கு வாக்குகளை பெறுவதிலேருந்து, நம்பிக்கையை பெறுவதிலேருந்து, முதல்ல அவர் போடக்கூடிய அந்த வேட்பாளர் முதல்ல நம்பிக்கையை பெற்றிருக்கணும்ல, அந்த தொகுதியில் நம்பிக்கையை பெற்றிருக்கணும். ஸோ இதெல்லாமே மேட்டர்ஸ். அது வந்து ஒரு பெரிய 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்திட்டு விஜய் செஞ்சிருவாரா அப்படின்னு கேட்டால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து விஜய் என்னதான் வந்து அதிமுகவை கடந்து போனாலும் அதிமுக இனி வரக்கூடிய நாட்களில் விமர்சிக்கத்தான் செய்வாங்க. விஜய் இப்படி இம்மீடியட்டாக இந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்திருப்பதற்கான காரணம் கூட நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, விஜயினுடைய கட்சியை ரொம்ப சிறுமைப்படுத்தி எல்லாரும் ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஒரு பொலிட்டிக்கலாக அப்படி ஒரு பொசிஷன் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு வருத்தம் கூட ஏற்பட்டிருக்கலாம். இப்போ 60 தொகுதிகளை பெறுவதற்கும் 80 தொகுதிகளை பெறுவதற்குமா விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய திரை வாழ்க்கையை முடித்துட்டு முழுவதுமாக அரசியல் என்ற புனிதமான பணியை நான் செய்யணும்னு விருப்பப்படக்கூடிய ஒருத்தர் வந்து 60 சீட்டுக்கு 80 சீட்டுக்குமா வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அப்படியெல்லாம் அவருடைய எண்ணம் கிடையாது. அவர் எய்ம் பண்ணுறது நிச்சயமாக பெரிய விஷயம். அவர் வந்து முதலமைச்சர் ஆகணுன்றது தான் அவருடைய கனவு. அந்த கனவு அப்படின்றது ஒரு நீண்ட நாள் கனவாக கூட இருக்கலாம். எப்படி இன்னைக்கு வந்து 30 வருட உழைப்பினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து தளபதியாக அவர் வந்து உயர்ந்து நிற்கிறார். அவருடைய படம் வந்து இன்னைக்கு விமர்சிக்கப்பட்டாலும், என்ன மாதிரியான விமர்சனங்கள் வந்தாலும் அது வசூல் ரீதியாக வெற்றி படமாக மாறுகிறது. அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு ஒரு 30 வருட உழைப்பு இருக்குது. இன்றைக்கி ஓவர்சீஸ்லாம் விஜயனுடைய படத்துக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் வேறு எந்த தமிழ் படத்துக்குமே கிடையாது. ஈவன் சூப்பர் ஸ்டார் படத்துக்கு கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது எல்லா நாடுகளையும் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ
அங்கே எல்லாமே வந்து அதிகமாயிருக்கு அப்படின்றப்ப அதுக்கு ஒரு உழைப்பு தேவைப்பட்டதில்ல. அதே மாதிரியான ஒரு உழைப்பு வந்து அரசியலில் அவர் போட வேண்டிய தேவை இருக்குது. அது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு 2 இயர்ஸில் ஒரு 1.5 இயர்ஸில் நடந்துரும் அப்படின்னு நான் நினைக்கல. அதே நேரத்தில் அவர் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா 2026 எலெக்ஷனில் தோல்வியை சந்திச்சா அவர் அவ்வளோதான், அரசியலை விட்டுட்டு முழு நேரமாக சினிமாக்குள்ளே போயிடுவாருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த நியூஸை நம்ம ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறோம், அங்கே இருக்க சோர்சஸ் கிட்டலாம் பேசும்போது நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அவருக்கு தெரியும் 26ல் ஆட்சிக்கு வர்றதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு. அப்போ அவரோட இலக்கு என்ன அப்படின்னா, நம்ம இந்த டைமில் தொடங்கினாதான் நம்மளோட இலக்கை போய் அடைய முடியும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி கட்சி தொடங்கி ஆட்சிக்கு வர்றதோ இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி தொடங்கி ஆட்சிக்கு வர்றதோ சாத்தியமே இல்லைன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் என்னுடைய முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் தவறுகள் பண்ணாங்களோ அந்த தவறுகளை எல்லாம் நான் சரி செஞ்சுக்கிட்டு பாடம் கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்றதுக்கான அர்த்தமே அதுதான். அதனால அவருக்கு என்ன அப்படின்னா, இந்த தருணத்தில் தொடங்கணும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த நோக்கி நகர்றது அப்படிங்கிறது தான் அவருடைய பிளானா இருக்கும். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ அவர் அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்னா, அதிமுக கடந்த காலங்களில் செய்த தவறுகளும் இவர் மேல பேர் எழுதிடுவாங்க. விஜய் அங்க கூட்டணி வச்சவர் தானே, பிறகு அவர் தனித்துவமாக இருக்கவே முடியாது. விஜயகாந்துக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி ஒரு இது வந்துடும். அதனால இவர் எந்த காலத்திலுமே அப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஸோ இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கலா அவர் இந்த 26க்கு மட்டும் இல்லாம கம்ப்ளீட்டாவே அவருடைய ஸ்டாண்டு இதுதான், என்னுடைய அரசியல் பயணத்துல இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கறத தெளிவுபடுத்தி. நான் எப்படி ரீட் பண்றேன்னா, இந்த தளபதி 69 அன்டைட்டில்டு மூவி இருக்குல்ல, இந்த படம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் முழு நேர அரசியல்வாதியாக அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் நிச்சயமா இருப்பார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. 2031 வரையும் கடுமையான அரசியல் பணியை அவர் செய்வார். அதுக்கடையில் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எந்த படமும் நடிக்க மாட்டார் அப்படின்றது தான் அவருடைய ட்ராக் ரெக்கார்டை, அவர் பேசக்கூடிய விஷயம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குல்ல, புனிதமான பணின்னு அவர் மென்ஷன் பண்ணது, அவருடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, நம்ம அரசியல் செய்யும்போது அரசியல் தான் செய்யணும், படம் பண்ணும்போது படம் தான் பண்ணணும். இப்போ அரசியல் செய்ய போறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நம்ம வந்து அதையும் செஞ்சுட்டு இதையும் செய்யக்கூடாது அப்படின்றதுல அவர் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கக்கூடாது. நிச்சயமா அந்த 2026க்கு பிறகு பார்த்தோம்னா அந்த 5 இயர்ஸ் அப்படின்றது நிச்சயமா அவர் வந்து ஒரு ஆக்டிவான எதிர்க்கட்சி ரோலோ இல்லை வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அது அத்தனையும் அவர் செய்வார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதுல இன்னொரு பார்ட் இருக்கு, அதையும் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ தாவேகாவுக்கான ஆப்ஷன்ஸ் அவங்களோட பிளான் நம்ம பார்த்துட்டோம். அதிமுகவுக்கு இது வரைக்கும் இந்த அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தாவேகா ஒரு ஆப்ஷனா இருந்தது, விஜய் வந்துருவாரு அப்படின்ற ஒரு ஐடியால இருந்திருப்பாங்க. இன்னைக்கு கதவை மூடி இருக்காரு விஜய். இப்போ அவங்களுடைய பார்வையும் அவங்களுடைய பிளான்ஸும் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஏற்கனவே திமுக கூட்டணி பலமா இருக்கு, வெளியில அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ்னு பார்க்கும்போது நாம் தமிழர், தாவேகா, பாமக, பிஜேபி இந்த மாதிரி இருக்கிற கட்சிகள் மட்டும்தான். அவங்கள தான் அங்கே கொண்டு வரணும், இல்லை திமுக கூட்டணியில இருந்து யாராவது வெளியேறினா இங்கே வரணும். இப்போ விஜய் அப்படின்ற அவங்க நம்பி இருந்த ஒரு முக்கியமான ஃபோர்ஸ் வந்து கதவை ஷட் பண்ணியிருக்கு. அப்போ அவங்களுடைய கணக்குகள் எப்படி மாறும் நம்ம பார்க்கலாம். இப்போ திமுகவை பொறுத்தவரையில் திமுக அதன் கூட்டணி கட்சிகள் வந்து ரொம்ப வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு வந்து எந்த கட்சியும் அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது நமக்கு கண்ணு கட்டின தூரத்து வரையும் இல்லை. அதில் இருக்கக்கூடிய கட்சிகளே வந்து தெளிவுபடுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை 1-2 கட்சிகள் வந்து எதிர்காலத்தில் ஏதாவது அரசியல் குழப்பம் ஏற்படுற பட்சத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம திங்க் பண்ணும்போது அதிமுகவோட கூட்டணி சேர்வதற்கு எத்தனை கட்சிகள் தயாராக இருப்பாங்க அப்படின்றது பெரிய கொஸ்டினாக இருக்குது. தேமுதிக கூட இன்னைக்கு வந்து விஜயை நோக்கி போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி அமைப்பதே வந்து ஒரு பெரிய சிக்கலாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சே வந்து திமுகவுக்கு ஈக்குவலாக ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பதே ஒரு பெரிய சேலஞ்ச். ஆனால் விஜயை பொறுத்தவரையில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, விஜய் வந்து ஒரு கரிஷ்மாவாக இருக்கார், யங்ஸ்டர்ஸுடைய வாக்குகளை வந்து அவருக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது ஓவராலாக இப்போ அரசியல் செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து கள நிலவரமாகவே தெரியும்ல. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து நம்ம விஜயோட கூட்டணி போனால் என்ன அப்படின்னு திங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் அங்கே ஓவர் போர்டட், இதுக்கு மேலே வந்து அட்மிட் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறதுனால நம்ம அதிமுகவோட போனாலும் தோக்க தான் போகிறோம், அதுக்கு வந்து நம்ம வந்து தாவேகா கூட போயிடலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். எனக்கு இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க இல்லைங்களா, கூட்டணி ஆட்சின்றது தான் 2026 எலெக்ஷனில் மைய பொருளாக இருக்கும், அதில் திமுக என்ன சொல்ல போகுது அதிமுக என்ன சொல்ல போகுதுன்றது கவனிக்கிற விஷயமா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சிறிய கட்சிகளுக்கு வந்து ஒரு பெரிய பார்கெனிங் பவர் தரக்கூடிய தேர்தலாக இது மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்க்கும்போது டிவிகே சொல்லிட்டாங்க, டிஎம்கேலேருந்து யாரும் வரல அப்படின்னா
இந்த 2 சைடும் போகாம வெளியில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாத்துக்குமே பெரிய அளவுக்கான பார்கெனிங் பவர் கிடைக்க போகுது. அது எந்தெந்த கட்சிகள் அப்படின்னா தேமுதிக இன்னைக்கு ஏடிஎம்கேவோட தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களையும் நான் சொல்றேன் சேர்த்து. அதே நேரத்தில் இப்போ என்டிஏல இருக்கக்கூடிய பாமக, இப்படி வெளியில இருக்கக்கூடிய கட்சிகள், புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் எல்லாமே, நாம் தமிழர் உட்பட எல்லா கட்சிகளுக்குமே ஒரு கூடுதலான ஒரு பவர் கிடைக்க போகுது. நாம் தமிழர் இதுவரைக்கும் கூட்டணி போனதே இல்லை. ஒருவேளை அவங்க கூட்டணி அரசியலை நோக்கி போறாங்கன்னா அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா மாறும்னு நினைக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப பாமகவுக்கா இருக்கட்டும், தேமுதிகவுக்கா இருக்கட்டும், இப்ப பாமக அன்புமணி ராமதாஸ் கிளியர் பண்ணியிருக்காரு. 2026 தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி தான் அமையும். அந்த கூட்டணியில் பாமக இருக்கும் அப்படின்னா அவங்க எந்த அணியில வேணாலும் இருக்கலான்றதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போ அவங்களுடைய தேவை, அதிமுகவும் நீங்க எங்க பக்கம் வாங்கன்னு சொல்லுவாங்க. பிஜேபி ஒருவேளை தனியா அணி அமைச்சா அவங்களும் பாமக ரிட்டைன் பண்ண பார்ப்பாங்க. தேமுதிகவுக்கும் இதே தான். அதே நேரத்தில் விஜயும் இவங்களை எல்லாம் உள்ள கொண்டு வரணும்னு பார்ப்பாரு. அப்ப அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மசில்ஸை ரொம்ப இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. எனக்கு சீட் அதிகமாக கொடுன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்கான டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்குன்னு நான் பார்க்குறேன். நாம் தமிழருக்கான வேல்யூவும் அதிகரிச்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போ இது ஓவராலாக பார்க்கும்போது உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்மே கரெக்டு. ஆனால் இன்னொரு விஷயம் பாருங்க, இப்போ திமுக அல்லாத மற்ற கட்சிகள் இருக்காங்களா, திமுக கூட்டணி அல்லாத மற்ற கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அனுபவம் இருக்கு. ஆல்ரெடி அதிமுக கூட்டணியிலையோ இல்லை பாஜக கூட்டணியிலையோ அவங்க இருந்திருக்காங்க. அங்கே இருந்தது மூலமாக அவங்களுக்கு என்ன கெயின் கிடச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே பெருசாக இல்லை. ஈவன் தேமுதிக கூட அவங்களுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தர்றதா சொல்லியிருந்தாங்க. அது இன்ன வரையும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகவில் பாமக நீண்ட நாட்களாக இருக்காங்க. 2014 இருக்காங்க. எப்படியாவது அன்புமணி ராமதாஸ் கேபினெட் அமைச்சராகவோ இல்லை இணை அமைச்சராகவோ ஆவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பாஜக கூட்டணியில் இருந்ததன் காரணமாக பாமக ஏதாவது ஒரு வேல்யூ ஆடடாக ஏதாவது அவங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு பார்த்தாலும் எதுவுமே கிடைக்கல. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தாவேகாவோ ஒரு ஆப்ஷனாக இந்த கட்சிகள்லாம் பார்ப்பதற்கு வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.